Hi. The question என்னன்னா, write a function to return the sum of first, third and fifth digits of a given 5-digit number. ஒரு 5-digit number கொடுத்திருக்காங்க. அதில் இருக்கிற first digit, fifth digit and third digit உடைய sum எடுத்து display பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, say for example என்னுடைய நம்பர் 1 2 3 4 5 வச்சுக்கலாம். ஸோ இந்த கொஷினுடைய கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டிஜிட்டையும் தேர்டு டிஜிட்டையும் ஃபிஃப்த் டிஜிட்டையும் எப்படி பிரித்து எடுக்கிறதுன்றது மட்டும்தான். ஸோ சப்போஸ் இதை என்னன்னு வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, சப்போஸ் இது வந்து D1 டிஜிட் 1 டிஜிட் 2 டிஜிட் 3 அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, சரி D5ங்கிறதுல இந்த 5 வந்துடணும். D3ங்கிற வேரியபிளில் இந்த 3 வந்து எகெயின் D1ல 1 வந்துருச்சு அப்படின்னா இந்த மூணையும் நம்ம சம்ம பண்ணிடலாம். ஈஸி தான் இல்லைங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த D5 ஈக்குவல்ஸ், ஸோ சி லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆப்ரேட்டர் இருக்கு. 10ஆல் மாடுலஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி டிவைட் பண்ணி ரிமைண்டர் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த எண்ணுடைய லாஸ்ட் டிஜிட் என்ன இருக்கோ அது வந்துடும். ஸோ அப்போ என்ன ஆகும், 5 அப்படிங்கிறது இதில் வந்து ஸ்டோர் ஆகிடும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நமக்கு டிஃபிகல்ட்டி என்ன அப்படின்னா, இந்த 2 டிஜிட்டையும் ட்ராப் பண்ணும். ஸோ ட்ராப் பண்ணோம் அப்படின்னா மீதி 123ங்கிற நம்பர் மட்டும் எண்ணில் இருந்தது அப்படின்னா இந்த லாஸ்ட் டிஜிட்டை நம்மளால ஈஸியாக எடுக்க முடியும். ஸோ இப்போ நாம இதுக்கு என்ன பண்ணலாம்னா n ஈக்குவல்ஸ் n/100 கொடுக்கலாம். ஸோ இப்போ என்ன ஆகும், இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா 1 2 3 4 5 டிவைடட் பை 100ன்னு போடும்போது இது என்ன ஆகும், 123.45 வரும். இந்த எண்ணுங்கிறது லாங் நம்பராக இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த டெசிமல் பார்ட் ட்ரங்கேட் ஆகும். ஸோ 1 2 3 மட்டும் இங்கே வந்து ஸ்டோர் ஆகிடும். அப்போது நான் என்ன பண்ணலாம், D3 ஈக்குவல்ஸ் n mod 10ன்னு கொடுத்தேன் அப்படின்னா ஸோ இந்த D3ல ஆட்டோமேட்டிக்காக 3 வந்து ஸ்டோர் ஆகிடும். இப்போ நான் டைரெக்டாக என்ன பண்ணுறேன், D1 ஈக்குவல்ஸ் n/100. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்னங்க பாருங்க, நம்மகிட்ட இருக்கிறது 123. இப்போ லேட்டஸ்டாக எண்ணில் இருக்கிற வேல்யூ 123. அந்த 123ல 100ஆல் டிவைட் பண்ணனா 1.23 வரும். ஸோ அப்போ அந்த 0.23 ட்ரங்கேட் ஆகிடும். 1ன்றது இதுக்கு வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா D1 + D3 + D5 அப்படிங்கிறது தான் இங்கே கேட்டிருக்கிற வேல்யூ. இதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துடலாங்களா? So int D1, D3, D5. D5 equals n mod 10, n equals n/100. So D3 equals n mod 10. So D1 equals n/100. Okay. இப்போ இது கரெக்டா இருக்கான்றதை பார்க்குறேன். %D, %D, %D. D1, D3, D5. ஸோ ரிட்டர்ன், இப்போதைக்கு நான் தப்பான ரிசல்ட் ரிட்டர்ன் பண்ணுறேன். இப்போ இந்த ப்ரோக்ராம் கம்பைல் பண்ணுறேன். கம்பைல் ஆயிடுச்சு, ரன் பண்ணுறேன். பாருங்கள் 1 2 3 4 5ல எனக்கு 1 3 5ங்கிறது தனியாக ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ஸோ தட் மீன்ஸ் இந்த லாஜிக்கை யூஸ் பண்ணி என்னால் 3 டிஜிட்டை எனக்கு வேணுங்கிற மாதிரி தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை நான் ரிட்டர்ன் பண்ணிடலாம், அவ்வளோதான். ஸோ இங்கே D1 + D3 + D5. இப்போ இது கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிடலாங்களா? கம்பைல் ஆயிடுச்சு, ரன். Very good. Successful run. So the program is completed. Thank you.